உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதலை அனைவற்றையும் அந்த முருகன் நிறைவேற்றும் இந்த நாள் உலகத்திலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உகந்த ஒரு நாள். மாதங்களில் கடைசி மற்றும் 12 மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளென்று பௌர்ணமியும் சேர்ந்து வர வேண்டும். அன்றைய நாள்தான் நாம் பங்குனி உத்திரமாக வழிபடுகிறோம். உங்களுக்கு முருகனை பிடிக்குமென்றால் ஓம் வேலா போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்நாளில் முழு மனதுடன் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகர் வழிகாட்டுவார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரம் சுபதினத்தில் தான் சிவன் பார்வதி, ராமர் சீதை, பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகன் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது என நம்பப்படுவதால் அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினம் அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமான நாளாக இருக்கும். அதனால் இந்நாளானது திருமண வைபோகத்திற்கும் உகந்த நாளாக கூறப்படுகிறது. இந்த தினத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களும் வேலை தேடுபவர்களும் விரதமிருந்து அந்த முருகனை வழிபாடு செய்ய நினைத்தது நடைபெறும். அரசு தொடர்பான வேலைகள் கைகூடும். வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு என பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்படி விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் வேண்டியதை பெறலாம். திருமணம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த நாளில் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வதோடு ஒரு ஜாக்கெட் பிட் துணி, மஞ்சள், பூ, குங்குமம், வெற்றிலை, பாக்கு, ₹1 வைத்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை கொடுக்கலாம். முருகனை வழிபட்டு இந்த காவடியாட்டம், பால்குடம் போன்றவை எடுப்பார்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.